My dear students, this is class 12 maths exercise 9.8 question number 8 பார்க்க போறோம். Father of a family wishes to divide his square field bounded by x equal to 0, x equal to 4, y equal to 4 and y equal to 0 along the curves y square equal to 4x and x square equal to 4y into 3 equal parts for his wife, daughter and son. Is it possible? If so, find area to be divided among them. First இந்த ரெண்டு கர்வை எழுதிக்கலாம். Given curves பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து கிவன் லைன்ஸ் அதாவது பவுண்டரிஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 0 இதெல்லாம் லைன்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ரஃபாக ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிங்க. இங்கே ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் மட்டும்தான் தேவை, அதனால் நான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் மட்டும் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கரெக்டாக. எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஒய் ஈக்குவல் டு 0. ஒய் ஆக்சிஸ் என்னென்னு சொல்லுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 நான் குறிச்சிட்டேன். அடுத்து என்ன வேணும் நமக்கு? x equal to 4 and y equal to 4. ஸோ இது வந்து y ஆக்சிஸில் 4. ஓகேவா? இது வந்து x ஆக்சிஸில் 4. ஸோ இந்த ரெண்டு பவுண்டரிஸும் நம்ம குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து y equal to 4, இது வந்து x equal to 4. இப்போ நம்ம எல்லா பவுண்டரிஸும் குறிச்சாச்சு. இப்போ நம்ம கர்வுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கர்வ் என்ன? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஒரு கர்வ் இருந்ததுன்னா எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ஓகே, அதாவது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax டைப்பு. ஸோ இது போல் வரும். ஸோ இங்கே எழுதிக்கலாம் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஓகே, இந்த கர்வோட நேம் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஓகேவா? சரி, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y நம்ம 10th வரைஞ்சுமே அந்த கர்வு. ஸோ அது எப்படி வரும்னா இது போல் வரும். ஓகே, ஸோ இந்த கர்வு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. ஓகே, ஸோ இந்த பவுண்டட் ஏரியா இது வந்து ஏரியா 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஏரியா 1. இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏரியா 2. அதுக்கடுத்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏரியா நம்பர் 3. ஓகே, ஸோ ஏரியா 1 வந்து வைப்புக்கும், ஏரியா 2 வந்து சன்னுக்கும், ஏரியா 3 வந்து டாட்டருக்கும் கொடுத்து தான் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாசிபிளான்னு ஃபஸ்ட்டு சொல்லணும், அப்புறமா 3 ஏரியாவும் ஈக்குவல்னு ஷோ பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். என்ன ப்ரூவ் பண்ணோம்? டு ப்ரூவ் ஏரியா 1 இஸ் ஈக்குவல் டு ஏரியா 2 இஸ் ஈக்குவல் டு ஏரியா 3. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா 1க்கு வருவோம். இப்போது ஏரியா 1க்கு எது நடுவில் இருக்குது? இந்த கர்வு இன்வால்வ் ஆகுது. எந்த கர்வு? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இன்வால்வ் ஆகுது. அப்புறம் 0லேருந்து புறப்படுது பாரு இந்த கர்வு. அப்போ லோவர் லிமிட் வந்து ஒய் ஈக்குவல் டு 0, அப்பர் லிமிட் வந்து ஒய் ஈக்குவல் டு 4. ஓகேவா? சரி, இன்வால்வ் ஆகிற கர்வு பார்த்தீங்கன்னா ரெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஸோ ஏரியா 1 கண்டுபிடிக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், லோவர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து 4. இன்வால்வ் ஆகிற கர்வு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. கரெக்டாக? இது ரெண்டும் ஒய் லிமிட். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த கர்வை எக்ஸுக்கு மாற்றணும். இன்வால்வ் ஆகிற கர்வ் யார்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. அப்போ எக்ஸ் இங்கே வச்சுட்டு 4 இந்த சைடு கொண்டு வந்தேன்னா ஒய் ஸ்கொயர் பை 4. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் டிஒய். அப்போது இது ரெண்டுமே ஒய்க்கான லிமிட்ஸ். கரெக்டாக? ஒய்யோட லிமிட்ஸு. அப்போது இங்கே எக்ஸ் வரணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? ஒய் ஸ்கொயர் பை 4. அப்புறம் என்ன வரணும்? டிஒய். ஓகே, இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இன்டகிரேட் பண்ணிட்டு போகிறோம். இங்கே என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர். கரெக்டாக?
அப்போ இந்த 1/4 நம்ம வெளியே எடுத்துடலாம். 1/4 லோவர் லிமிட் அப்பர் லிமிட் y² dy மட்டும் நிற்குது. ஸோ 1/4 பவரோட ஒன்று கூடிடும், அதாவது y³ ஆகிடும். அதே 3 கீழே போடணும். லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்துக்கோங்க. அப்போ 1/4 வழியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்பர் லிமிட் கொடுக்கணும். அப்போ 4³/3 மைனஸ் 0³/3. ஓகே, ஸோ 1/4 இது வந்து 0, அதை விட்டுடுவோம். 4³ வந்து 64/3. ஸோ இதை கட் பண்ணிடலாம். 1 4 is 4, 16 4s are 63. ஸோ ஏரியா 1 நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, சரி, இப்போ நம்ம ஏரியா 2 போகலாம். இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். பாருங்கள், ரெட்டில் இருக்கிறது அப்பர் கர்வு, ப்ளூவில் இருக்கிறது லோவர் கர்வு. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் கர்வு, அதுக்கப்புறம் தான் லோவர் கர்வ் வரணும். லிமிட்ஸ் நான் எது கொடுக்கலாம்? நம்ம எக்ஸ் லிமிட்ஸ் கொடுக்கலாமா? அப்போது எக்ஸ் லிமிட்ஸ் கொடுத்தா இங்கே y² இருக்கு இல்லையா, y ஒன் சைடு பண்ணணும். புரியுதா? அப்போது y² = 4xன்னா y is equal to 2√x. புரியுதுங்களா? ஸோ ஒன்று வந்து ஒய்க்கு மாற்றிட்டோம். இன்னொன்று பாருங்கள், இன்னொரு கர்வு யார்? x² = 4y. x² = 4y. அப்போ y இங்கே வச்சுட்டு 4 இந்த சைடு கொண்டு வந்தால் x²/4. ஸோ நான் ரெண்டு கர்வும் ஒய்க்கு மாற்றிட்டேன். இப்போ நான் என்ன லிமிட்ஸ் கொடுக்கணும்? எக்ஸ் லிமிட்ஸ் கொடுக்கணும், 0லேருந்து 4 வரைக்கும். ஓகேவா? ஸோ ஏரியா 2 எப்படி நான் டிசைட் பண்ண போகிறேன்னா இஸ் ஈக்குவல் டு, அஃப்கோர்ஸ் 0லேருந்து 4 வரைக்கும் தான். பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 4 தானே. அப்போ இங்கிருந்து இங்கு வரைக்குமானது இது வந்து லோவர் லிமிட்டு, இது வந்து அப்பர் லிமிட்டு. கரெக்டாக? சரி, அப்பர் கர்வு யார்? y² = 4x. அதைத்தான் நான் ஒய்க்கு மாற்றி வச்சுருக்கேன். தட் இஸ் 2√x. லோவர் கர்வு யார்? பாருங்கள், ப்ளூவில் இருக்கிறது. அதுதான் நான் ஒய்க்கு மாற்றி வச்சுருக்கேன், x²/4. ஓகே, ஸோ நம்ம எக்ஸ் லிமிட் கொடுத்ததுனால இங்கே dx வரும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஈக்குவல் டு 0 to 4. இப்போது இது வந்து ரெண்டு டிஃப்ரென்ஷியல், ரெண்டு இன்டகிரேஷனாக மாற்றிக்கலாம். 2√x dx தனியாகவும் x²/4 dx தனியாகவும் மாற்றிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது இந்த 2வை வெளியே எடுத்துருவோம். அப்போ 2 0 to 4 √x என்னன்னு சொல்லலாம்? x⁻1/2 dx. அதே போல் இந்த 1/4 இங்கே காமனாக வெளியே எடுத்துடலாம், x² dx. ஓகேவா? இப்போது நல்லா கவனிங்க, 2 x⁻1/2 1 ஆட் பண்ணால் x⁻3/2, அதே 3/2 கீழே வரும், லோவர் லிமிட் அப்பர் லிமிட். இங்கே 1/4 எக்ஸுக்கு ஸ்கொயரு, அப்போ x³/3 லோவர் லிமிட் அப்பர் லிமிட் இங்கே கொடுத்துருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துக்கலாம் 0 to 4. ஓகே, சரி, இப்போது இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு மல்டிப்ளை ஆகிக்கும். 2/3, 3/2 இருந்தது 2/3 மாறிடும். இன்ட்டு இப்போ நம்ம அப்பர் லிமிட் கொடுக்கலாமா? x⁻3/2, அதாவது 4⁻3/2 மைனஸ், இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0 தான் ஆகும், அப்போ 0 மட்டும் போட்டுக்கலாம். மைனஸ் 1/4. இங்கே நல்லா கவனிங்க, x⁻3, அப்போ 4⁻3/3 மைனஸ் ஒரு 0 மட்டும் போட்டுக்கோங்க. அதாவது 0/3, 0³/3 0 தான், ஒரு 0 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது என்ன ஆகும்? 2 × 2 4/3. இப்போ உள்ள நல்லா கவனிங்க, 4 2/2ன்னு எழுதலாம், அதுக்கு பவர் 3/2. இப்போ என்ன ஆகும்? 2 2 கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த 0 விட்டுடலாம். மைனஸ் 1/4, 4⁻3 64/3. ஓகே, 0வை விட்டுடலாம் இங்கேயும். ஓகேவா? சரி, இப்போ 2 2 கேன்சல் ஆகிட்டு 2⁻3 தான் நிற்குது. அப்போ 4/3 × 2⁻3ன்றது 8.
மைனஸ் 64. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 16/3. ஓகே. ஸோ இது வந்து 4 8s are 32/3 மைனஸ் 16/3. 32ல் 16 கழிச்சிங்கன்னா 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே. ஸோ இதுதான் ஏரியா 2. இப்போ நம்ம ஏரியா 3 போகலாம். ஈக்குவல் டு மறுபடியும் டயக்ராம் வாங்க. டயக்ராமை நல்லா கவனிங்க. பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த கர்வ் தான் இன்வால்வ் ஆகுது. 0லேருந்து 4 வரைக்குமான லோவர் லிமிட் அப்பர் லிமிட் எடுத்துக்க போகிறோம். அதாவது எக்ஸ் லிமிட் தான் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம y இஸ் ஈக்குவல் டு இந்த கர்வை, அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்கிற கர்வ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. இன்வால்வ் ஆகிற கர்வு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. அப்போ 4 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4. ஸோ இது மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. அப்போ ஏரியா 3 0 டு 4 வரைக்கும், அதாவது லோவர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 4 y dx. ஸோ yக்கு பதிலாக நான் என்ன கொடுக்க போகிறேங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை 4 dx. ஓகேவா. ஸோ இந்த 4 கூட 1/4 நான் வெளியே எடுத்துடுறேன். 1/4 0 to 4 எக்ஸ் ஸ்கொயர் dx. ஸோ இதனோட இன்டகிரேஷன் பவரோட ஒன்று ஆட் பண்ணுங்க, எக்ஸ் கியூப் ஆகிடும். அதையே கீழே போடுங்க, லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு 1/4. இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்னா 4. அப்போ 4 கியூப் பை 3 மைனஸ் லோவர் லிமிட் 0 கியூப் பை 3. ஸோ 1/4. 4 கியூப் வந்து 64/3. இது வந்து 0 தான் வரப்போகுது, அதை விட்டுடலாம். 1 4 is 4, 16 4s are 63. ஸோ 16/3 தான் நம்மளுடைய ஏரியா 3. ஓகே. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இம்ப்ளைஸ் ஏரியா 1 is equal to ஏரியா 2 is equal to ஏரியா 3 equal to 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நம்ம சொல்லிடலாம், எஸ் இட் இஸ் பாசிபிள். அதாவது 3 பேருக்கும் ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ண முடியும். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.